வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்பவே எல்லாத்தையுமே பிடிச்சமான ஒரு சூப்பரான ஒரு காரமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீக்கெலாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு தீபாவளி ஸ்பெஷல் உளுந்த வடை எப்படி சொல்லலாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோடைய ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்ப்பேன் எப்படி வந்துட்டு உளுந்த வடை செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உளுந்தை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் நம்ம நல்லா வந்து ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 தடவை தண்ணி விட்டு அலசிட்டு நம்ம இந்த மாதிரி உளுந்தை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நல்லா ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் போட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பார்த்திங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாவை வந்துட்டு இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா மிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க தேவை கிடையாது. ஸோ இப்போது இன்னொரு பேனில் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மீடியமுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை வந்துட்டு இந்த மாதிரி கையில் வந்து தட்டி இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து சிம்பிள் தான். இந்த மாதிரி கையில் மாவு வச்சுட்டு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தோம்னா நமக்கு வந்து வெந்துடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய தீபாவளி ஸ்பெஷல் உளுந்த வடை வந்து தயாராகிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.